வழியாக பிச்சைக்காரன் வந்துக்கிட்டு இருந்தானா. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு அம்மா குழந்தையோட வந்தாங்களாம். குழந்தை கையில் கொடுத்து அரிசியை பிச்சை போட சொன்னாங்களாம். அதை வாங்கிக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு வந்து நின்னானா பிச்சைக்காரன். அடுத்த வீட்டு பெண்ணும் தெருவில் விளையாடிட்டு இருந்த தன்னுடைய குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தை கையால் பிச்சை போட சொன்னாலாம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் 2 பெண்களும் இறந்து மேல் உலகம் போனாங்களாம். முதல் பெண்ணை சொர்க்கத்துக்கும் 2வது பெண்ணை நரகத்துக்கும் அனுப்ப சொன்னாரா நீதிதேவன். 2வது பெண், என்னை மட்டும் ஏன் நரகத்துக்கு போக சொல்றீங்க? அந்த பெண் குழந்தைகிட்ட கொடுத்து தர்மம் செஞ்ச மாதிரி தானே நானும் செஞ்சேன் அப்படின்னு சண்டை போட்டாலாம். அதுக்கு நீதிதேவன் சொன்னாராம், நீங்க 2 பேருமே குழந்தை கையால பிச்சை போட்டாலும் உங்க 2 பேருடைய நினப்பும் வேற வேற மாதிரி இருந்துச்சு. அந்த பெண் குழந்தை கையால பிச்சை போட்டு அந்த புண்ணியம் தன்னுடைய குழந்தைக்கே கிடைக்கட்டும் அப்படின்னு நினைச்சா. அதனால அவளுக்கு சொர்க்கம். ஆனா நீ உன் கையால பிச்சை போட்டா அதிக அரிசி போயிடுமே நினைச்சி குழந்தை கையால பிச்சை போட சொன்ன. உனக்கு கெட்ட எண்ணம் இருந்ததுனால புண்ணியம் உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. தானம் செய்யும் போது கூட நல்ல மனதோட செய்யணும். அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. 2 ரயில் தண்டவாளங்கள் பக்கத்தில் இருந்துச்சான். ஒன்றில் எப்பவுமே ரயில் வரவே வராதான். இன்னொன்றில் ரயில் அடிக்கடி வருமா. ரயில் வராத தண்டவாளத்தில் ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்துச்சான். ரயில் வர்ற தண்டவாளத்தில் 10 குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாங்களாம். அந்த தருணத்தில் ரயில் வருதுன்னு வச்சுப்போம். தூரத்தில் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்தில் ட்ராக்கை மாற்றுற கருவி இருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் யாரை காப்பாற்றுவீங்க? உண்மையாகவே நம்ம என்ன செய்வோம்? ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்க இடத்துக்கு தானே நம்ம ட்ராக்கை மாற்றி விடுவோம். ஏன்னா 10 குழந்தைகள் காப்பாற்றப்படுறாங்களே அப்படின்னு தானே நினைப்போம். இன்றைய சமூகமும் இப்படி தான் இருக்குது. ரயில் வரும்னு தெரிஞ்சு தவறு செய்கிற குழந்தைகள் காப்பாற்றப்படுறாங்க. ரயில் வராத இடத்துல யாருக்குமே தொந்தரவு தராமல் தவறே செய்யாத குழந்தை தண்டிக்கப்படுது. இன்றைய சூழலில் நம்ம வாழ்க்கையும் நம்ம நாடும் இப்படி தான் இருக்குது. நல்லதையே தனியாக செய்கிறவன் தண்டிக்கப்படுறான். தவறையே கூட்டமாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது.